யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர்களே, நமது சேனலை கண்டென்ட் கிரியேட் பண்ணி வளர்த்து கொண்டு போகிறத விட கஷ்டமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை திருடர்கள்ட்ட இருந்து எப்படி காப்பாற்றுவதுன்னு தான். அது ஆன்லைனாக இருந்தாலும் சரி தான், ஆஃப்லைனாக இருந்தாலும் சரி தான். அதில் ஒன்று தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது. நீங்கள் உங்களுடைய யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஓப்பன் பண்ணுறேன், ஓகேவா? இதில் போய்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கான், இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குங்க. எனக்கு வந்திருக்கு, உங்களுக்கு வந்திருக்கான்னு நீங்கள் செக் பண்ணுங்கள். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ப்ரொடெக்ட் யுவர் சேனல் ஃப்ரம் மால்வேர். உங்கள் சேனலில் மால்வேரில் இருந்து உங்கள் சேனலை மால்வேரில் இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, டர்ன் ஆன் என்ஹான்ஸ்டு சேஃப் ப்ரௌசிங் பிஃபோர் டவுன்லோடிங் ஃபைல்ஸ் இன் க்ரோம். அப்படின்னா அதாவது நீங்கள் க்ரோம் ப்ரௌசர் மூலமாக ஏதாவது ஒரு ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணும்போது நீங்கள் சேஃபாக இருந்துக்கோங்க. அந்த ஃபைல் மூலமாகவே உங்களுடைய சேனலை அழிப்பதற்கான ஏற்பாடுகளை பண்ணியிருக்கலாம். அதாவது மால்வேர்ஸ் ஏதாவது சேர்ந்து டவுன்லோட் ஆகும், அது உங்களுடைய சேனலை ஹேக் பண்ணுவதற்கோ அல்லது வேறு ஏதாவது ஒரு வழியில் உங்கள் டேட்டாக்களை திருடுவதற்கோ அமைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு கூகுளில் இருந்து அவங்களே ஒரு நோட்டிஃபிகேஷன் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் எப்படி அதை டர்ன் ஆன் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நேராக கூகுள் சைட் ஓப்பன் ஆகும், ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும், ஓகேவா? ஸோ இதில் அந்த டீட்டெயில் எல்லாமே போட்டிருக்கோம். இப்போ நான் சொன்ன டீட்டெயிலெலாம் நீங்கள் சேஃபாக இருக்கிறதுக்குரியதான், ஓகேவா? அதாவது உங்களோட யூடியூப் சேனலை நீங்கள் சேஃபாக வச்சுக்கணும். ப்ரௌசிங் பண்ணும்போது ஏதோ ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணும்போது இன்னும் செக்யூரிட்டியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை பண்ணியே ஆகணும். பண்ணால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டுக்கு போகணும். இதான் அங்கே ஸ்டெப் சொல்லியிருக்காங்க, என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னு. கூகுள் அக்கௌண்ட்டுக்கு போகணும். அப்புறமா அங்கே செக்யூரிட்டிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணணும். கூகுள் அக்கௌண்ட்டு போகணும், செக்யூரிட்டிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். அப்புறமா மேனேஜ் என்ஹான்ஸ் சேஃப் ப்ரௌசிங் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் டர்ன் ஆன் பண்ணணும், ஓகேவா? அது ஆஃபில் இருக்கும், நீங்கள் ஆன் பண்ணணும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல கூகுள் அக்கௌண்ட்டே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னையும் உங்களுடைய ப்ரௌசரில் உள்ள அக்கௌண்ட்டுக்கு போகும், ஓகேவா? இதில் செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் வரும், இந்த இருக்குது பாருங்கள், செக்யூரிட்டி. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள், என்ஹான்ஸ்டு சேஃப் ப்ரௌசிங் ஃபார் யுவர் அக்கௌண்ட்டுன்னு இருக்கா? அது ஆஃபில் இருக்குது பார்த்தீங்களா ஆல்ரெடி. நீங்கள் இதை வந்து ஆன் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த பட்டனை ஆன் பண்ணி விட்ருங்க, ஓகேவா? இங்கே வந்து டேர்ன் ஆன் பண்ணவா வேண்டாமான்னு கேட்கு. நோ தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டிங்கன்னா வெளியில் போயிடும், ஆஃப்லேயே தான் இருக்கும். ஸோ டேர்ன் ஆன் பண்ணிக்கோங்க, ஓகேவா? எஸ், டேர்ன் ஆன் பண்ணியாச்சு. என்ஹான்ஸ்டு சேஃப் ப்ரௌசிங்கை டேர்ன் ஆன் பண்ணியாச்சு, ஓகேவா? இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன். உங்களுக்கு புரியலன்னா இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுருக்கலாம். ஸோ நம்மளோட சேனலை முதல்ல காப்பாற்றுற வேலையில் அப்பப்போக்கு நம்ம இருக்கணுங்க, ஓகேவா? ஏதாவது இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்தது அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஓகேவா? அது புரியல அப்படின்னா நம்ம சேனலுக்கு வாங்க, அதுக்குரியதான டிப்ஸ் உங்களுக்கு இங்கே அப்லோட் செய்யப்படும். இப்போ இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் எனக்கு வந்திருந்தது, உங்களுக்கும் கண்டிப்பாக வந்திருக்கும். போய் பாருங்கள். டர்ன் ஆன் என்ஹான்ஸ் சேஃப் ப்ரௌசிங். ஓகே, பை.